हाय फ्रेंड्स इनकी मेलिस यूट्यूब चैनल வந்து குடல் கிரேவி எப்படி நம்ம செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம மெலிஸ் யூट्यूब சேனல்ல பார்க்கலாம். இத முதல்ல நம்ம க்ளீன் பண்ணி அதை வந்து அதில் உள்ள கொழுப்பெல்லாம் எடுத்துட்டு நம்ம அதை க்ளீன் பண்ணி அதை வைக்கணும். பிறகு தான் நம்ம அதை வாஷ் பண்ணிட்டு அது பிறகு நம்ம குழம்பு செய்யறதை நான் எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இப்போ வந்து இந்த குடல் கிரேவி செய்கிறதுக்கு உடைய மசாலா பொருட்கள்லாம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இன்க்ரீடியன்ட்லாம். இது வந்து கொத்தமல்லி, தனியாத்தூள் இது வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் வச்சுருக்கேன். இது குழம்பு மிளகாத்தூள் வந்து இது ஒரு 2 டீஸ்பூன் வச்சுருக்கேன். கரம் மசாலா வந்து 1/2 டீஸ்பூன் வச்சுருக்கேன். இதில் வந்து கறி மசாலா தூள் இது வந்து 1 டீஸ்பூனு, மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் வச்சுருக்கேன். இது வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதை வந்து நான் தட்டி வந்து அம்மியில் வந்து தட்டி எடுத்து வர போகிறேன். தக்காளியும் பச்சை மிளகாவும் தேங்காயும் சோம்பு வந்து நான் எண்ணெயில் போட்டு வந்து இது பண்ணிடுவேன். தக்காளி, பச்சை மிளகாய், தேங்காய் இதையும் தனியாக அரைச்சி உங்களுக்கு எல்லா மசாலாவும் தனியாக நான் அரைச்சி உங்களுக்கு எடுத்து வந்து காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து நம்ம சுடு தண்ணி போட்டு நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி, இது ஏன் வெள்ளையாக இருக்குதுன்னா இந்த பிளாக் கலரில் இந்த செதில் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து நாங்கள் சுடு தண்ணி போட்டு அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஏன்னா இல்லாட்டி ஒரு மாதிரி வந்து கவுச்சி ஸ்மெல் அடிக்கும், இந்த சாணத்துடைய ஸ்மெல் அடிக்கும், அதனால் நாங்கள் அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம எல்லாமே குடல் மேலே இருக்க அந்த போட்டியுடைய அந்த கவர் எல்லாமே நாங்கள் க்ளீன் பண்ணி உப்பு போட்டு நல்லா கல் உப்பு போட்டு வாஷ் பண்ணி ஒரு 3-4 தடவை சுடு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி நாங்கள் இதை வச்சுருக்கோம். இது தண்ணி வந்து வடிகட்டுறதுக்காக இதை வந்து இந்த ஃபில்ட்ரு பாத்திரத்தில் வந்து நான் வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து எல்லா மசாலாவும் அரைச்சிட்டு வந்து நான் உங்களுக்கு வந்து கிரேவி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு செஞ்சு காட்டுறேன். முதல்ல நான் காட்டின உங்களுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சிலாம் காட்டினேன் பார்த்தீங்களா, அதை வந்து இப்போ நான் வந்து அம்மியில் வந்து அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். இதில் வந்து இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு அதை அரைச்சிருக்கேன் தனியாக. வெங்காயத்தை வந்து நசுக்கி வச்சுருக்கிறேன். இதில் வந்து மிளகாத்தூள், தனியாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், பிறகு வந்து கரம் மசாலா தூள், கறி மசாலா தூள் அதை வந்து இதில் தனியாக அரைச்சி நான் தக்காளி, தேங்காய் அதையும் சேர்த்து இதில் வந்து அரைச்சி வச்சுருக்கிறேன். இதில் வந்து அம்மியை கழுவின தண்ணி வந்து இதில் வச்சுருக்கேன். நான் ஒரு கிளாஸ் போல் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் வந்து குக்கரில் வந்து சட்டியை காய வச்சுருக்கேன். குக்கரை காய வச்சுருக்கேன். இப்போ வந்து சட்டி காஞ்சதும் இப்போ எண்ணெய் வந்து 3 ஸ்பூன் ஊற்றி நான் உங்களுக்கு காட்டுறேன். எண்ணெய் காஞ்சதும் 2 பட்டை துண்டு, 2 கிராம்பு அதை வந்து இதில் போடுறேன். இது வந்து கொஞ்சோல கருவேப்பிலை போடுறேன். இதில் வந்து ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டுறேன். இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டையும் போட்டுறேன். இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் அதை நசுக்கி வச்சுருந்தாங்க, அதையும் போட்டுறேன். நல்லா பச்சை வாசனை போகிற மட்டும் வதக்கிட்டு இப்போ நசுக்கி வச்ச வெங்காயத்தையும் இதில் போட்டுருந்தாங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ நல்லா வாசனையாக வருது. பட்டை, கிராம்பு, இஞ்சி, பூண்டு, வெங்காயம் வந்து நான் அறியாமல் நசுக்கி போட்டனால நல்லா வாசமாக இருக்கும். அம்மி இல்லைனாலும் நீங்கள் வந்து மிக்சியில் கூட நீங்கள் லேசாக ஒரு சுற்றிக்கலாம். அரிஞ்சு போட்டால் கொஞ்சம் முழுசாக இருக்கும், நசுக்கி போட்டால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் எண்ணெயில் வதக்கும்போது. இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் போடுறேன். இந்த ஸ்பூனுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டோம். இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போடுறேன். ஏற்கனவே மிளகாத்தூள் தனியாக அதில் அரைச்சிருக்கேன். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். ஏன்னா எண்ணெயில் வதக்கும் போது கொஞ்சம் கலர் கொடுக்கும், அதுதான். இப்போ நல்ல கலர் மாதிரி வந்து பார்த்தீங்களா. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மிளகாத்தூள், கரம் மசாலா, கறி மசாலா, தக்காளி, தேங்காய் எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருந்தது வந்து நான் இப்போ அதில் போடுறேன். அதையும் போட்டு நல்லா கிண்டணும்.
மசாலா நல்லா வெந்த பிறகு இந்த சுத்தம் செய்து வச்ச நம்ம ஆட்டு குடலை வந்து இதில் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுங்க. டேஸ்ட்டு பார்த்துங்க, எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுங்க. நான் இப்போ முதல்ல 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். பிறகு வந்து நம்ம மசாலா அரைச்ச தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அப்புறம் நான் வந்து டேஸ்ட்டை பார்த்து வந்து உப்பு போட்டுருவேன். இப்போ மசாலா அரைச்ச தண்ணி வந்து 1 கிளாஸ் இருக்குது, அதையும் நாங்கள் ஊற்றிடுவோம். நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதி விட்ட பிறகு நம்ம குக்கரை வந்து மூடி விசில் வச்சிடலாம். வாரத்துக்கு 2 முறை வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா இது வந்து வயிற்று புண்ணுக்கு, அல்சருக்கு, இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நம்ம கொஞ்சம் உடம்பு வந்து நம்ம லேடிஸ்லாம் வந்து வேலை செய்யனால கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் உடம்பு. அதனால் நம்ம இது வாரத்துக்கு 2 முறை நம்ம இதை செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. என்னென்னா கொஞ்சம் செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா செய்யறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த மேலே இருக்க வந்து அந்த பிளாக் கலரில் வந்து ஒரு மாதிரி செதிலாக ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா அது கொஞ்சம் குழம்பு செய்யும்போது அந்த ஸ்மெல் வராது. அதை ரிமூவ் பண்ணிடுங்க, அது தேவையில்லை. நம்ம வெறும் அந்த கொழுப்பு அந்த கொழுப்பு கூட நீங்கள் உள்ளேருந்து எடுத்துடலாம். சதையை மட்டும் எடுத்து கட் பண்ணி அதை போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் வாரத்துக்கு 1 முறை 2 முறை செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ குழம்பு வந்து விசில் வச்ச பிறகு நான் வெந்த பிறகு உங்களுக்கு காட்டுறேன். அது இந்த பிளாக் கலர் இருக்குது அந்த ரிமூவ் பண்ணுறது எப்படின்னா, நல்லா சுடு தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா கத்தியில் வச்சு சீவிட்டிங்கன்னா அது நல்லா வெள்ளை கலரில் வந்துடும். அதெல்லாம் மேலே இதெல்லாம் நல்லா உறிஞ்சி வந்துடும். கிரேவி இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை வந்து நான் அம்மியில் அரைச்சதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வெறும் சாப்பாட்டில் கூட இதை நம்ம சூடாக சாப்பாடு போட்டு நல்லா பிசைஞ்சு இந்த கிரேவி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிக்சியில் அரைச்சா ஒரு டேஸ்ட் இருக்கும், அம்மியில் அரைச்சாலும் ஒரு டேஸ்ட் இருக்கும். நான் அம்மியில் அரைச்சனால நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்து செஞ்சு இதை சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னாக்கா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு போடுறேன். தேங்க்யூ.